ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃப்ரீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவே பேடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணப்போ பாருங்கள். அப்போ தான் அதில் என்னென்ன போட்டிருக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து இந்த கப்பு அளவுக்கு, இது வந்து 1/3 இந்த கப்பு அளவுக்கு நான் வந்து சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நான் பிணைஞ்சிட்டேன். இது கூட வந்து பாதாம் முந்திரி, இது வந்து உங்ககிட்ட இருந்ததுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இப்படி பிடிக்கிற பதத்துக்கு வரும். இப்படி வரும். இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய ஆட் பண்ணோன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு விட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நட்ஸு, பிஸ்தா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சட்டுன்னு முடிஞ்சிடும். ஸோ தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு அசத்துவோம் குழந்தைங்கள. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ப்ரெஸ் வந்து இது வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம எதனா ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வீட்டில் பண்ணது தான். ஸோ இதில் நான் வந்து ஒரு கோட் கொடுத்து இது மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் டெசிகேட்டட் கோகோனட் வச்சு 3 மினிட்ஸ்லேயே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இது டெக்கரேஷனுக்காக நான் வந்து மேலே வந்து முந்திரியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஷேப்பில் வச்சுருக்கேன். ஸோ சட்டுன்னு முடிச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டான ரொம்பவே ஹெல்த்தியான பொட்டுக்கடலை ரொம்பவே ஹெல்த்திங்க. ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பேக்கரி ஸ்டைலில். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா அம்மா பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்